வணக்கம் மக்களே, நான் ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் தினேஷ்குமார். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலர் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டுருக்குங்க. அதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 செக்மெண்ட்டில் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கிற ஒரே வண்டி FZ. அந்த FZயில் இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4, இது FZSங்க. இந்த வண்டியில் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. அது போக சில ஃபீச்சர்ஸ்லாம் இன்றைக்கி டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப் டு டேட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RP ஏஜென்சி கோயம்புத்தூருங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்காக இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி. அதே மாதிரி இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூவோட இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். FZS வெர்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிசைன் வந்து இது வந்து கிரே வித் சியான் தீமோட வர மாடலுங்க. இந்த கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு சியான் தீமோட வரும் கிரே கலர் வண்டி. ஓவராலாக டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி தான் இருக்குங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைப்ஸும் இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ட்ரைப்ஸ், சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைப்ஸ் வரும். சியான் தீம் கலரில் அலாய் வீல்ஸ். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கும்போது ஃபுல் LED ஹெட் லேம்ப்ஸ் வித் DRLs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த DRLs வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மெயினாக நான் இந்த வண்டியில் நோட்டீஸ் பண்ணது பிடிச்ச விஷயம்னு பார்க்கும்போது இந்த இண்டிகேட்டர் வந்து டேங்க்லேயே கொடுக்குறாங்க. ஸோ டேங்க்கில் கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கான அந்த அப்பியரன்ஸ் வந்து இதில் இந்த டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது வென்ஸ் கிடையாது, டிசைன் மட்டும் தான். இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். பட் ஆனால் பார்க்க வந்து ஒரு ஏர் வென்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குதுங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸும் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு மகாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க, கிரே கலரில். ஸோ இந்த இடத்துல எமகான் பேட்சிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS ஓட டிஸ்க் பிரேக்ஸோடு வருதுங்க. சிங்கிள் சேனல் ABS வருது. டயரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 100/80 17 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 150 cc பைக்கான ஒரு போதி லெவல். ஸோ வண்டியில் இந்த பார்க்குறது இதை ஓவரால் டிசைன். கீழே இந்த இடத்துல இன்ஜினுக்கு வந்து ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் வரும். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வரும். ஏன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக இந்த இடத்துல அழுக்காகும். ஸோ அவங்க க்ளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்தாங்க, ஸ்க்ராட்ச் ஆகும் தெரிஞ்சு தான் நீட்டான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு அந்த யமகாவோட FZோட அதே இன்ஜின் டிசைனில் தான் இருக்குது. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் FI சிஸ்டமோட வருது. 149 cc. பவர்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12.4 PS பவர் வரும். டார்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13.3 Nm டார்க்கோட வருதுங்க. ஸோ வண்டி பின்னாடி பார்க்கும்போது இந்த இடத்துல பில்லியானுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிரைவருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரப்பர் மவுண்டட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல கிரிப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த போர்ஷன் ஃபுல்லாமே சில்வர் கலரில் வருது. இந்த போர்ஷனில் பிளாக் ஃபினிஷிங்கில் வருதுங்க. டேங்க் கிரே ஃபினிஷிங்கில் வரும். இந்த போர்ஷனில் பிளாக் க்ளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொரசொரப்பான பிளாஸ்டிக் தான், நார்மலான ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாக்கோட வருது இந்த கவரேஜ். இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பாடி கலர் வந்துருங்க. ஸோ இங்கே எந்த கிராஃபிக்ஸும் வராது. ப்ளைனாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து ரியரில். ஸோ ரியரோட வீல்னு பார்க்கும்போது உங்களுக்கு 140/60 or 17 inches வீல் வருங்க. நல்ல ரேடியல் டயர் வரனால நல்லா வித்து பெருசாகவே இருக்குங்க. ஸோ ஷார்ப்போட நல்லா அந்த ரேடியல் டயரோட ஃப்ளாட் டயர்ஸ் மாதிரி நல்லா இருக்குங்க. பின்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது ABS வராது. இது சிங்கிள் சேனல் ABS தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ABS. ரியரில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் நார்மல் டிஸ்க் தான் வருதுங்க. தென் சைலன்சர்ஸோட கவர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ்லாம் தான் வருது. ஸோ உள்ள சைலன்சருக்கு அவுட்டர் கவர் ஃபுல்லாமே பிளாஸ்டிக், ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு LED பிரேக் லாம்ப்ஸ், அதே மாதிரி 2 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஃபிக்ஸிங்க்கு வந்துடும். மட் ஃப்ளாப்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர வண்டிக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே இந்த போர்ஷனில் இருக்கிற வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக தெரியும். பட் ஓப்பனாக தான் இருக்குது. வண்டி ஓவராலாக லுக்ஸ் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக தாங்க இருக்குது. ஸோ இந்த சியான் தீம் வித் கிரே கலரும் நல்லாயிருக்கு. மொத்தம் இது கூட சேர்ந்து இன்னும் 2 கலர் வருதுங்க. இந்த FZS வெர்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வருது. அதில் ஒரு கலர் ஆப்ஷன் இது, மீதி 2 கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். வண்டியோட சீட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபேமிலி யூஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி உட்காரவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கலாம். அதே மாதிரி பின்னாடி கிராப் ரெயில்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இந்த போர்ஷன் ஃபுல்லாமே கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு இந்த வண்டியில். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல செயின்கான கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கில் மேலேயும் கீழேயும் கவர் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. செயின் எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ செயின் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேமில் சின்னதாக ஒரு சேஃப்டி வீலுக்கான கவருங்க, சாரி கார்டு மாதிரின்னு சொல்லலாம். பட் சாரி கார்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இது அவங்க பேசிக்காக அவங்க வண்டியோடய கொடுக்குற ஃப்ரீ ப்ரொவிஷன். இந்த இடத்துல மெட்டல் ஃபுட் பெக்ஸ் முன்னாடியே பார்த்தது தான். இந்த இடத்துல கியர் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோட தான் வரும். இந்த இடத்துல மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து இந்த டிசைன் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யமகான்னு சொல்லி எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கு, இன்ஜினோட டிசைன் நல்லா இருக்குங்க. அப்புறம் அப்படியே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. E20 பெட்ரோல் சப்போர்ட்டோட வருது, 13 லிட்டர் கெப்பாசிட்டி வருதுங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பழைய இதிலலாம் நம்ம அமுத்துனா ப்ரெஸ் ஆகும், பட் இதில் வந்து நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கீ ஸ்லாட் இந்த இடத்துல வரும். ஸோ கீ இந்த மாதிரி தான் வருது. கீ ஸ்லாட்டில் இங்கேயே நீங்கள் சைட் லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா TFT டிஸ்பிளே வருதுங்க. இந்த TFT டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா RPM மீட்டர், நமக்கு ஸ்பீடோ மீட்டர், அதே மாதிரி கியர் ஷிஃப்ட், எந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் வருதுங்க, நியூட்ரலில் இருக்கா என்ன, அது போக இங்கேயும் தனியாக நியூட்ரல் லைட் இருக்குது, இங்கேயும் பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குன்னு வருது. டைம் காமிக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காட்டுதுங்க, ஆவரேஜ் ஸ்பீட் காட்டுது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த TFT டிஸ்பிளேயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் வந்து என்ன நம்ம சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு, நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மியூசிக்கில் வராது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அது போனீங்கன்னா இப்படி உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல சாங் நேம் காட்டும். நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் கம்மி பண்ணுறது, அப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நேவிகேஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். வெதர் கண்டிஷன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த வண்டியில் மெயினாக நான் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வருதுங்க. ஸோ அதனால் ரைடிங் சேஃப்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் மேனுவலாக ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் எத்தனாயிரம் RPMல உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட்டோட வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாக், டீம் செட்டிங், டிஸ்பிளே செட்டிங்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டே நைட், ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் எல்லாமே நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். அப்புறம் யூனிட்ஸ், கிலோமீட்டரில் வேணுமா, லிட்டர்ஸ் பெர் 100 கிலோமீட்டர் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரீசெட்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரிப் மைலேஜ் ரீசெட், நீங்கள் பண்ணுற ட்ரிப் எல்லாமே நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். மொத்தம் மூணு ட்ரிப் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் F. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரீசெட், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, ட்ரிப், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல் ரீசெட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த TFTயில் வந்துடும். ஓவராலாக இன்றைக்கி தேவையான அப்டேட்டோடு தான் கொடுத்துருக்காங்க இந்த TFT டிஸ்பிளே. இவ்வளோ வெயிலையுமே எனக்கு வந்து பார்க்குறதுக்கான விசிபிலிட்டி வந்து நல்லா கிளியராக தாங்க இருக்குது, ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஸ்விட்சஸ் தாங்க. ஸோ இது ஆஃப், ஆன், செல்ஃப் ஸ்டார்ட், இது வந்து சைலண்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த RPM ஏறும்போது அந்த எவ்வளோ RPMல போகுதுங்கிறத வந்து நல்லா ஹைலைட்டடாக காட்டும். அந்த டிஜிட் வந்து எவ்வளோ RPMல போகுது, 2000 RPMனா அந்த 2ங்கிறது வந்து நல்லா உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ அது நல்லா காட்டுது. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியோட ஒரு மெயினான ஸ்விட்ச்னு சொல்லலாம், ஆட்டோ ஆன் ஆஃப். அதாவது ஐடியலாக இருக்கும் போது வண்டி வந்து 3 செகண்ட்ஸ் மேலே ஐடியலாக இருக்குன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்கன்னா போதும், இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ், ஐடியலாக நிற்கும் போது எல்லா இடத்துலையுமே வந்து ஃபியூல் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். இதையும் அவங்க வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியோட தான் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த 4 ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாமே கண்ட்ரோல்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் வேணும் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்விட்சஸில். இண்டிகேட்டர்ஸ், ஹாரன், ஒரு சிங்கிள் டோன் ஹாரனில் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், பாஸ் லைட் அண்ட் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வண்டி இன்ஜின் ஆன் ஆனே உங்களுக்கு லோ பீமில் தான் இருக்கும். ஹை பீம் நீங்கள் பாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரண்ட்டில் தள்ளிங்கன்னா ஹை பீம் ஆன் ஆகிடும். ஸோ இதெல்லாமே தான் ஸ்விட்சஸில் கொடுத்துருக்காங்க. மிரர்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைட் மிரர்ஸ் ஒரு சின்னதாக ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நான் வண்டி ட்ரைவ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மிரர் எப்படி வியூ ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியில் நான் ஏறி வந்து உட்காந்தவொடனே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண விஷயம் ஹைட்டு தாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. வண்டியில் ஏறி உட்காந்தோடனே நான் 5.8 இருக்கேன். ஸோ எனக்கே வந்து இந்த கால் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு 5.5க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வண்டியில் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். நான் ஹெல்மெட் போட்டு தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். நீங்களும் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க டெஸ்ட் ட்ரைவ்க்குள்ளே போகலாம்.
மக்களே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து சைலண்ட் ஸ்டார்ட். ஸோ வண்டி ஆன் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வண்டியோட மீட்ரு பார்க்கும்போது ஆட்டோ நைட் டைம் ஆனால் உங்களுக்கு டார்க் ஆகிரும், டே டைம் ஆனால் உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டே அண்ட் நைட் ஆட்டோ டிஸ்பிளே இருக்குது. சரி, நம்ம டெஸ்ட் ட்ரைவ்க்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி ஸ்லிப்பரி ரோட்ஸ்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா சடன் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வீல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுருங்கிற பயப்பட வேணாம். ஏன்னா வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. வண்டி நான் இப்போ ஓட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரோட்ஸ் எல்லாம் மண்ணெல்லாம் பரப்பி கிடக்கு. அதேமாதிரி குழியும் மேடாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குதே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்ஸில் ஓடும்போது சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ரியரில் மோனோ சஸ்பென்ஷன்னாலும் சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வண்டி ஒரு ஹார்டரான ஃபீலிங்கே இல்லை. வண்டி நார்மலாக நம்ம குழியிலலாம் விடும்போது பார்த்திங்கன்னா குதிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லா இருக்குங்க வண்டியில். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து மாறி இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த பீட்டோடு வரும்போது நல்லா இருக்குது. ஒரு சின்ன பீட் கேட்குது. பழைய எஃப்செட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்காது. பட் இதில் நல்லாவே ஒரு பீட்டை வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ்னஸ் அதுவும் நமக்கு ஒரு ஃபீலிங்கோடு கொடுக்குது. பவர்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் குண்டாக தான் இருக்குது. பட் நல்லா தான் இருக்குங்க. வண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஹேண்டில் பார் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்தது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. வண்டி வந்து ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்குங்க. பெரிய எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸும் இல்லை. ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறது, கியர் வண்டி ஓட்டுறோம், அந்தளவு கஷ்டமாலாம் இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. மெயினாக நான் சொல்லணும், அந்த சஸ்பென்ஷன் தாங்க நல்லா இருக்குங்க, சாஃப்டாக தான் இருக்குது. வண்டியோட பவர் அவுட்புட்னு பார்க்கும்போது 150 சிசிக்கான, பட் நீங்கள் எம்டி RN5 அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற கியர் சிஸ்டம்ஸ் வேறு. பட் இது ஒரு 5 ஸ்பீட் கியர் ஸ்பீடில் இந்த இன்ஜினோட பவர் 12.4 PS பவர் வந்து நல்ல அவுட்புட்டாகவே இருக்குங்க. நான் ஓட்டின வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லா ஃபீல் ஆகுதுங்க. நம்ம சடன் ரைஸ் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஸோ நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த FZS வெர்ஷன் 4 நம்ம ரைட் பண்ணி பார்த்தோம். ஹைப்ரிடோட டெக்னாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இன்ஜின் ஆட்டோ கட் ஆஃப், அது போக அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. பட் பெரிய லெவலில் எனக்கு என்ன ஃபீலிங்ஸும் பெருசாக இல்லை. வண்டி பட் ரைட் பண்ணோம். அது மைலேஜில் தான் நமக்கு அவுட்புட்டாக தெரியும் நான் நினைக்கிறேன். 50 to 55 வந்து கம்பெனி சைட்லேயே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு FZ லவர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மைலேஜை நீங்கள் தெரிவிக்கலாம். வண்டி ஓவராலாக ஓட்டி பார்க்கும்போது ஹேண்டிலிங், அதோட ஹேண்டில் பார், உட்காரத்துக்கான ஃபினிஷிங், சீட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு யங்ஸ்டராக வெளியில் காலேஜுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்கான அப்பீரியன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வண்டி வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்குங்க. எனக்கு பர்சனலாக ஓட்டி பார்த்ததில் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வண்டிக்கான வாரண்டின்னு பார்க்கும்போது 2 years or 30,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 1,45,000 வண்டியோட ப்ரைஸிங் அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்கணுன்னா RP ஏஜென்சியோட காண்டாக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வண்டியை என்கொயரி பண்ணலாம். அதேமாதிரி ரெடி டு டெலிவரி இருக்காமல் FZ வெர்ஷன் 4. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் எடுக்கிறவங்க. ஸோ மேலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.